ஜீவன் தொண்டமானவர்கள் சொல்கிறார், இந்த உடன்படிக்கை கைச்சாத்திட்டீர்கள், ஆனால் அதில் இருக்கின்ற விஷயங்களை இன்னமும் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கிறது. இதிலே ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம், இவர்களுக்கு யாருக்குமே தோட்ட தொழிலாளருடைய சம்பள உயர்வு வழங்கப்பட்டது விருப்பம் கிடையாது. ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி, அரசியல் வங்குரோந்த நிலை காரணமாக இவர்கள் எண்ணம் இருக்கிறது எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள். கம்பெனிகளுடன் போடப்பட்ட உடன்படிக்கையின் பிரகாரம் 3 வருடங்களுக்கு மாத்திரம்தான் இந்த சம்பள உயர்வு. நிச்சயமாக இல்லை. உண்மையிலே எங்கள் மக்கள் படுகின்ற சந்தோஷத்தை சில அரசியல்வாதிகளால் பொறுத்து கொள்ள முடியலை. எனவே அவர்கள் சதி செய்ய பார்க்கிறார்கள். சதி செய்வதற்கு நாங்கள் இடம் கொடுக்க போவதும் இல்லை. இவர்கள் என்ன பேசினாலும் எங்கு கத்தினாலும் தொழிலாளருக்கு வழங்கப்பட்ட இந்த சம்பள உயர்வு தொடர்ச்சியாக வழங்கப்படும். ஒரு காலமும் அது நிறுத்தப்பட மாட்டாது. லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். பாராளுமன்றத்திலும் சரி, பாராளுமன்றத்துக்கு வெளியேயும் சரி, அரசாங்கத்திடம் கேட்க வேண்டிய பல கேள்விகள் இருக்கின்றதாக இப்போ சமூகத்தில் பேசப்படுகிறது. குறிப்பாக பார்லிமெண்டத்திலே எதிர்த்தரப்பில் இருக்கின்ற பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் பலர் இந்த மலையகம் சம்பந்தமான, அதுவும் பெருந்தோட்ட மக்களினுடைய சம்பளம் அதிகரிப்பு குறித்து நிறைய கேள்விகளை முன்வைத்திருக்கின்றார்கள். அதே போல் இந்த உடன்படிக்கை என்ன, கைச்சாத்திட உடன்படிக்கை ஏன் இன்னமும் வெளியில் காண்பிக்காமல் இருக்கின்றீர்கள் என்ற மாறான கேள்விகள் எழ தொடங்கி இருக்கின்றது. ஆகவே இதற்கு என்னத்தான் காரணம்? ஏன் இன்னமும் இந்த உடன்படிக்கைகள் அப்படி என்ன இருக்கின்றது, என்ன சொல்லி இந்த உடன்படிக்கை போடப்பட்டது என்ற ஒரு கேள்வி இருப்பதனால் அதற்கான பதிலை நாங்கள் நிச்சயமாக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அதன் காரணமாக நாங்கள் இன்று ஒரு குறுகிய நேர்காணலில் நாங்கள் தயார் செய்திருக்கின்றோம். பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்களுடன் நாங்கள் இன்று இது சம்பந்தமாக கேட்டு விளக்கத்தினை பெறப்போகின்றோம். வணக்கம். வணக்கம். ரைட். இப்போ ஒரு பிரச்சனை தான் பிரதி அமைச்சர் அவர்களே, பார்லிமெண்டத்திலே எதிர்த்தரப்பிலே ஜீவன் தொண்டமானவர்கள் பார்லிமெண்ட் உறுப்பினர் சொல்கிறார், இந்த உடன்படிக்கை கைச்சாத்திட்டீர்கள், ஆனால் அந்த உடன்படிக்கை ஏன் இன்னும் அதில் இருக்கின்ற விஷயங்களை ஏன் இன்னமும் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கிறது. தகவல் அறியும் சட்டமூலத்தில் கேட்டும் கூட இன்னமும் உடன்படிக்கை சம்பந்தமான பல விஷயங்கள் இன்னமும் வெளிப்படுத்தப்படாமல் இருக்கிறது. என்ன காரணம்? ஏன் இன்னமும் அந்த உடன்படிக்கை சம்பந்தமாக பதில் கூற முடியாமல் இருக்கின்றது? முதலாவது கூறிக்கொள்ள வேண்டும், இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை எவ்விதத்திலையும் தோட்ட தொழிலாளர்களுக்கு பாதகமான ஒரு உடன்படிக்கை கிடையாது. அதாவது வரவு செலவு திட்டத்திலே அரசாங்கம் ஒதுக்கிய 5000 மில்லியன் ரூபாவை நாங்கள் இந்த சம்பளம் உயர்வு வழங்கப்பட்ட போது நாளொன்றுக்கு தோட்ட தொழிலாளருக்கு 200 ரூபாய் அரச நிதி வழங்கப்படுகிறது. அதாவது வேலை செய்கின்ற தொழிலாளருக்கு ஊக்குவிப்புக்காக நாங்கள் 200 ரூபாய் வழங்கி வருகிறோம். அந்த 200 ரூபாவை தொழிலாளர்களுக்கு எவ்வாறு பெற்று கொடுப்பது என்ற ஒரு பொறிமுறையை தான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே இடம்பெற்றிருந்ததே தவிர இன்று அது ஒரு பூதகரமாக அல்லது ஒரு கட்டுக்கதையாக தொழிலாளர்களுடைய வேலை செய்கின்ற மணித்தியாலம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது, அதே போல அவர்கள் பறிக்கும் கொழுந்தினுடைய அளவு அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது என்பது ஒரு வதந்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறான எவ்விதமான ஒரு ஒப்பந்தமும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே கையெழுத்துப்படவில்லை என்பதை நான் பொறுப்புடன் ஒரு அமைச்சர் என்ற வகையிலே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்தபடியாக உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் பாராளுமன்ற அரச கணக்காய்வு சபையிலே அரசர் டி சில்வா அவர்கள் இந்த தோட்ட தொழிலாளருக்கு வழங்கப்பட்ட இந்த சம்பள உயர்வு தொடர்பாக இது சட்ட ரீதி அற்றது என்று அவர் கூறியிருப்பதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. நாங்கள் மிக தெளிவாக கூறிக்கிறோம். உங்களுக்கு தெரியும், சட்ட ரீதி, அதாவது எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்திலே, எங்கள் தேர்தல் அறிக்கையிலே, அதாவது தேர்தல் கொள்கையிலே தேசிய மக்கள் சக்தி தெளிவாக சொல்லியிருந்தும் தோட்ட தொழிலாளருக்கு சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும் என்று. இரண்டாவது, வரவு செலவு திட்டத்திலே ஜனாதிபதி அவர்கள் வரவு செலவு உரையிலே சொல்லப்பட்டு அது அதிகமான உறுப்பினர்களால் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அதுவும் சட்ட ரீதியானது. மூன்றாவதாக இந்த கொடுப்பனம் தொடர்பாக அமைச்சரவை அனுமதியும் வழங்கியிருக்கிறது, இது சட்டப்படியானது. எனவே இவ்வாறான சட்ட ரீதியான கொடுப்பனவை எவ்வாறு இவர்கள் சட்ட ரீதி அற்றவை என்று எவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. அடுத்ததாக, இன்று கடந்த காலங்களில் நாட்டிலே அரச நிதி பல கோடி ரூபாய்கள் ஊழல் செய்யப்பட்ட பொழுது அதற்கு எதிராக இவர்கள் வாயை திறக்கவில்லை, மௌனிகளாக இருந்தார்கள். அரச நிதி
தங்களுடைய சுய நலத்துக்காகவும் சுய தேவைகளுக்காகவோ எத்தனையோ அமைச்சர்மார்கள் எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் பயன்படுத்திய போது இவர்கள் மௌனிகளாக இருந்தார்கள், அதற்கு எதிராக பேசவில்லை. ஆனால் அரச நிதி தோட்ட தொழிலாளர்களுக்காக வழங்கப்படுகின்ற பொழுதுதான் மலையகத்துள்ள அரசியல் கட்சியை சேர்ந்த அரசியல்வாதிகளும் ஏனைய அரசியல்வாதிகளும் பேசுகின்றார்கள். இதில் ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம், இவர்களுக்கு யாருக்குமே தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள உயர்வு வழங்கப்பட்டது விருப்பம் கிடையாது. ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி, அரசியல் வங்குரோந்த நிலை காரணமாக இவர்கள் எண்ணம் இருக்கிறது எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் என்ன பேசினாலும், எங்கு கத்தினாலும், எங்கு கூக்குரலிட்டாலும் தொழிலாளருக்கு வழங்கப்பட்ட இந்த சம்பள உயர்வு தொடர்ச்சியாக வழங்கப்படும். ஒரு காலமும் அது நிறுத்தப்பட மாட்டாது. அதில் எங்களுடைய ஜனாதிபதி அவர்களும் எங்களுடைய அரசாங்கமும் மிக தெளிவாக ஆணித்தரமாக நாங்கள் இருக்கின்றோம். பிரதியமைச்சர் அவர்களே, இப்போ இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னு சொன்னால், சில பேர் சொல்கிறாங்க இந்த உடன்படிக்கை, அதாவது பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள அதிகரிப்பு சம்பந்தமாக கம்பெனிகளுடன் போடப்பட்ட உடன்படிக்கையின் பிரகாரம் 3 வருடங்களுக்கு மாத்திரம்தான் இந்த சம்பள உயர்வு, அதன் பிறகு இந்த உடன்படிக்கை செல்லுபடியற்றதாக விடும், 3 வருஷத்துக்கு தான் இந்த அக்ரிமெண்ட் போடப்பட்டிருப்பதாக ஒரு சில செய்திகள் அங்கங்கே எங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருக்கிறது. இது உண்மையா? நிச்சயமாக இல்லை. வழங்கப்பட்ட சம்பளம் தொடர்ச்சியாக தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும். அது எந்த விதமான மாற்றத்துக்கும் இடம் கிடையாது. ரைட். அப்படி என்றால் மலையக மக்கள் இப்போ இந்த சந்தோஷமாக இந்த சம்பளத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே இந்த சந்தோஷம் தொடர்ந்து தான் செல்ல போகின்றது. உண்மையிலே எங்கள் மக்கள் படுகின்ற சந்தோஷத்தை சில அரசியல்வாதிகளால் பொறுத்து கொள்ள முடியலை. எனவே அவர்கள் சதி செய்ய பார்க்கிறார்கள். சதி செய்வதற்கு நாங்கள் இடம் கொடுக்க போவதும் இல்லை. இப்போது இந்த வருஷம் 1750 ரூபாயாக இப்போது சம்பளம் பெறுகின்ற பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு இதைவிட சம்பள அதிகரிப்பு எதிர்வரும் வருடங்களில் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்குமா? நிச்சயமாக. உங்களுக்கு தெரியும், தற்பொழுதுள்ள பொருளாதார சூழலிலே மலையக மக்களுக்கு வழங்கப்படுகின்ற 1750 ரூபாயும் போதுமானது அல்ல. ஆனால் நாங்கள் அதிகூடிய சம்பள 400 ரூபாய் சம்பள உயர்வு வழங்கியிருக்கிறோம். எதிர்காலங்களிலே நிச்சயமாக இந்த சம்பள உயர்வு பற்றி நாங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அடுத்த விஷயம்தான், பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய கொடுப்பனவை ரத்து செய்கின்ற பிரேரணை. இப்போ இது சம்பந்தமாக பாராளுமன்றத்திலும் சரி வெளியிலும் சரி பல விஷயங்கள் பேசப்படுது. எப்படின்னு சொன்னால், சமூக நலன் கருதி மக்கள் சேவையில் உண்மையாகவே அர்ப்பணிப்போடு ஈடுபட்ட பலர் இருக்கின்றார்கள். கடந்த ஆட்சிகளிலும் சரி இந்த ஆட்சிகளிலும் சரி இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அவர்களுக்கும் இப்போ ஊழல் மோசடிக்காரர்களுக்கு எதற்கு பாராளுமன்றத்திலே மக்களுடைய பணம் இன்னமும் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் இது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது உண்மை. ஆனாலும் இப்போ மக்கள் சேவையை நோக்காக கொண்டு செயற்பட்டவர்களுக்கும் இப்போ இதை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்து வந்த வயதான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இப்பொழுது கொடுப்பனவு இல்லாமல் செய்யப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக ஒரு மீள் பரிசீலனை செய்ய முடியாதா என்ற ஒரு கேள்வி பல இடங்களில் கேட்கப்படுகின்றது. இதற்கு எதுவும் பதில் இருக்கிறதா? முதலாவது, சேவை என்றால் என்ன? அதை மக்கள் சேவை என்றாலே அதை எந்தவித எதிர்பார்ப்புமின்றி சேவை செய்ய வேண்டும். இன்று எமது நாட்டிலே மக்கள் சேவையில் ஈடுபட்ட எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். கலைஞர்கள் இருக்கிறார்கள், சமூக சேவையாளர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எனவே இந்த 5 வருடத்திற்கு பாராளுமன்றம் வந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாத்திரம் இவ்வாறு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இந்த நாட்டில் எத்தனையோ சமூக சேவையாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களைப் போல் இவர்களும் வாழலாம் நினைக்கிறேன். கடந்த காலத்திலே பாராளுமன்றம் வந்த உறுப்பினர்கள்லாம் அவர்கள் செய்த ஊழல், அவர்கள் மக்கள் பணத்தை கையாடல் அவர்கள் வைத்திருப்பார்கள். எனவே மக்கள் மீண்டும் அவர்களுக்கான செலவை மக்கள் பொறுப்பேற்க தேவையில்லை நாட்டிலே. ரைட், ஓகே. அதே போலத்தான் இன்னும் ஒரு பிரச்சனை நாட்டில் இப்பொழுது மக்கள் ஆங்காங்கே முகம் கொடுக்கிற ஒரு பிரச்சனை தான் எரிவாயு சிலிண்டர்கள் கேஸ் தட்டுப்பாடு ஒன்று நிலவுவதாக பல பிரதான ஊடகங்கள் செய்தி வெளியிடுகின்றது. மக்கள் குரல் பதிவு செய்து இப்பொழுது செய்திகளாக எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. என்ன நடக்கின்றது? உண்மையாகவே கேஸ் பற்றாக்குறை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றதா? இது சம்பந்தமாக அரசாங்கம் ஏதேனும் அதிரடி தீர்மானங்களை எடுத்திருக்கிறதா? காரணங்கள் தெரியும், கோட்டாபே ராஜபக்ஷவுடைய ஆட்சி காலத்தில் இந்த கேஸ் பிரச்சனை தான் முதலாவது பிரச்சனையாக அமைந்தது, அந்த ஆட்சியே இல்லாமல் போவதற்கு, மக்களுடைய எதிர்ப்பினை சமாளிப்பதற்கு. ஆகவே மீண்டும் அப்படி ஒரு நிலவரம் தோன்றுவதாக சொல்லப்படுகிறது. இல்லை, நிச்சயமாக இன்னும் ஓரிரு தினங்களிலே முழுமையாக கேஸ் விநியோகம் தங்கு தடையின்றி விநியோகிக்கப்படும். எனவே இது வேறு எந்த விதமான பிரச்சனையும் அல்ல. எனவே நிச்சயமாக ஓரிரு தினங்களிலே நிச்சயமாக அனைத்து பகுதிகளுக்கும் தங்கு தடையின்றி எரிவாயு விநியோகிக்கப்படும்.
அப்படினால் இப்பொழுது ஒரு சிறிய தட்டுப்பாடு இருக்கின்றது. சில இடங்களில் தட்டுப்பாடு காணப்படுகின்றது. ஓகே. இப்போ ஜனாதிபதி இந்தியாவிற்கு சென்றிருக்கின்றார். அது சம்பந்தமாக பல விஷயங்கள் சொல்லப்படுகின்றது. இருப்பினும் இன்று இலங்கையில் தேரர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த அரசாங்கத்தால் தேரர்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கின்றது, புத்த சமயத்துக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது, இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் எல்லோருமே பௌத்த தேரர்களை மதிப்பது குறைவாக இருக்கின்றது என்ற வகையிலான பல கோரிக்கைகளை முன்வைத்து கருத்துக்களை முன்வைத்து இன்று ஒரு கூட்டத்தை நடத்துகிறார்கள். இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து? இது ஒரு ஜனநாயக நாடு. யாருக்கும் தங்களுடைய கருத்து சுதந்திரம், அதே போல் அவருடைய நடவடிக்கை ஈடுபட சுதந்திரம் இருக்கிறது. எனவே நாட்டு மக்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் எந்த அளவுக்கு மத சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கின்றது என்பது. பொதுவாக இந்த நாட்டிலே எல்லா மதங்களுக்கும் சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே எங்களுடைய ஜனாதிபதி அவர்களும் அரசாங்கமும் விசேஷமாக பௌத்த சமயத்துக்குள்ள கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட அதே மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார்கள். அதே போல் ஏனைய மதத்துங்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படுகின்றது. எனவே ஒரு சில அரசியல் காரணங்களுக்காக முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கை தொடர்பாக நாங்கள் அலட்டிக்கொள்ள தேவையில்லை. ரைட். அதே போலத்தான் மற்றொரு விஷயம், பிரதமருடன் ஒரு சிறப்பு கலந்துரையாடல் கூட்டம் ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றது. இதில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது? விசேடமாக தெரியும், பெருந்தோட்ட பாடசாலைகள், மலையத்திலே இருக்கின்ற பெருந்தோட்ட பாடசாலைகளிலே பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாத பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது. அதில் முதலாவது தான் பெருந்தோட்ட பாடசாலைக்கான காணி உரித்து, அதாவது அந்த பாடசாலைக்கான காணிகளை வரவேற்கப்பட்டு அந்த காணிக்கான உரித்தை வழங்குவதற்கு உடனடியாக நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அதே போல் மலையக பாடசாலைகளுக்கான ஆசிரியர் வெற்றிடம், அதே போல் பௌதீக வளங்களை பெற்றுக்கொள்ள தொடர்பாகவும், அங்கு மேலதிகமாக பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கு செல்லும் பாதைகள் சீர் செய்யப்படாமல் மிகவும் மோசமாக இருக்கிறது. அந்த பாதைகளை சீர் செய்ய இவ்வாறான பல்வேறுபட்ட தீர்மானங்களை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். அடுத்து அனைத்து வளங்களும், அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் உயர்தரத்திலே வன்னைபி பாடசாலைகள், சகல வசதிகளும் கூடிய பாடசாலை அமைப்பது தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம். எனவே ஏனைய பாடசாலைகளுக்கு கிடைக்கின்ற எல்லா வசதிகளும் மலையக பாடசாலைகளுக்கு கிடைக்கும் தொடர்பாக நாங்கள் நேற்று தினம் தீர்மானங்கள் எட்டியிருக்கிறோம். எனவே எதிர்வரும் காலங்களில் நடைமுறைக்கு நிச்சயமாக அது வரும். ஆகவே நன்றி பிரதி அமைச்சர் அவர்களே. ஒரு குறுகிய நேரத்தில் எங்களுடைய சமூகத்தில் இருந்த பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில்களை நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள். நன்றி. நன்றி. லங்கா. தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். இது போன்ற இன்னும் பல கேள்விகள் இருந்தால் நாங்கள் அதை நேரடியாக அதை சார்ந்தவர்களிடம் கேட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த தயாராகவே இருக்கின்றோம். மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம்.